அங்கிள், உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு அங்கிள். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுக்குநூறு ஆயிடுச்சு. எப்படி அங்கிள்? அஞ்சலி உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சோம் அவளோட புருஷனை அவகிட்ட இருந்து பிரிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இல்ல ஏன்டி, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும், அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சு நீங்க பண்ணதுல எதுவுமே தப்பே இல்லை. ஆனா அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சா உங்க பொண்ணுக்கு வாழ்க்கைய கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அது பாவம் இல்லையா? அந்த பாவம் உங்க பொண்ணுக்கும் தானே வந்து சேரும். அது ஏன் உங்களுக்கு தோணல? இப்ப வாச்சும் புரிஞ்சுக்கோங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரார். ஏன் கவி, எனக்கு பழைய ஞாபகம் இல்லைங்கிறதுக்காக என்ன மகேஷ்னு சொல்லி ஏமாத்தினது உனக்கு தப்பா தெரியலையா? அது இல்ல மகேஷ். நான் மகேஷ் இல்ல, விக்கி. இல்ல, நான் உங்களை மகேஷா தான் பார்த்தேன். என் மகேஷோட ஹார்ட்ட உங்களுக்கு வச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு மகேஷா தான் தெரிஞ்சீங்க. ஏன் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சு ஏன் கூட வாழணும்னு ஆசைப்படுவியா? நான் அப்படி யோசிக்காதது தப்புதான். அஞ்சலி அக்கா, நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட நான் எவ்வளவு வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஐயோ கவி, என்ன மன்னிச்சிருங்க கவி. ப்ளீஸ் வேணா கவி. கவி, என்ன கவி நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்பவுமே என்னோட தங்கச்சி தான், சரியா? எனக்கு அதுதான் வேணும். இப்ப கூட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே, எப்படிக்கா உனக்கு இப்படி ஒரு மனசு இருக்கு? உங்க அக்காவுக்கு நல்ல மனசுதான், ஆனா அதுக்காக புருஷனேவா விட்டு கொடுப்பாங்க? விக்கி, நான் பண்ணது தப்புதான் விக்கி. ஆனா அந்த நேரத்துல உங்க உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல விக்கி. நீங்க எனக்கு இல்லனா கூட நீங்க எங்க இருந்தாலும் உயிரோட இருந்தா போதும்னு தான் நான் அப்போதைக்கு நினைச்சேன். உங்க பக்கத்துல இருக்க முடியலனா கூட உங்களை தூரத்துல இருந்தாவது பாத்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்போ உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேன். விக்கியா, நீங்க என் கூட இல்லனாலும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு அப்போதைக்கு தோணுச்சு. ஒருவேளை எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உன்னை தேடி வந்துருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அஞ்சலி. அப்போ எந்த தைரியத்துல நீ எனக்கு கவியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச? நீங்க அன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு வாக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி விக்கி அதை மீற முடியும்? அதுவும் கவி என் தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும் தான் எனக்கு தோணுச்சு. அப்ப நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்லையா? நம்ம காதலை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல? அஞ்சலி, நம்ம காதலுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதான் எனக்கு நான் யாருன்னே தெரியாதப்பவும் நான் உன்னதான் டீப்பா லவ் பண்ண, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் நம்ம காதல் நம்மள விடவே விடாது அஞ்சலி. என்ன மன்னிச்சிருங்க விக்கி, நான் பண்ணது தப்புதான். ஆனா என்னோட பயம் எல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. நான் வேற எதை பத்தியும் யோசிக்கவே இல்லை. அதுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிட்டா என் நினைப்பு இல்லாம உன்னால சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியுமா? முடியாது. ஆனா உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமா என் வயிற்றுலதான் உங்க குழந்தை இருக்கே.
குழந்தையோட முகத்தை பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்துடலாம் நினைச்சேன். அது ஏன் குழந்தைன்னு தெரியாமே அது ஏன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப நான் சொல்லலாமா இது ஏன் குழந்தைன்னு? இது உங்க குழந்தைதான். நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் அஞ்சலி. ஆனா நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம காதலனை விட்டு கொடுத்திருக்க கூடாது. சாரி விக்கி. அப்பாடி, வா போலாம். மாப்பிள, எங்க போறீங்க? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கா? ஆமா அங்கிள். இதுவும் உங்க வீடுதான் மாப்பிள. என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டிய மறைச்சு வச்சு இவ என் பொண்டாட்டிங்கிறதே என்கிட்ட சொல்லாம அவளை இந்த வீட்ல வேலை செய்ய வச்சு கஷ்டப்படுத்திருக்கீங்க. இவளை வச்சு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிருந்திருக்கீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு எங்க குழந்தைய அழிக்கிற வரைக்கும் போயிருக்கீங்க. விக்கி, இதையெல்லாம் இவங்க தானப்பா பண்ணாங்க. நாங்க என்னப்பா பண்ணோம்? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அநியாயம் பண்றவங்களை விட கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்கிறத பார்த்து தட்டி கேட்காம அந்த அநியாயத்தை வேடிக்கை பாக்குறாங்களே, அவங்கதான் முதல் குற்றவாளின்னு நீதான டார்லிங் எனக்கு சொல்லி கொடுத்த. அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் தான் பெரிய குற்றவாளி. வாஞ்சலி போலாம். மாப்பிள, நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான். அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள. அஞ்சலி, நான் உனக்கு பண்ணதெல்லாம் பாவம்தான். நான் அதுக்கு பிராயச்சித்தமா உன்னை என்னோட மகளா